வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதானி நிறுவனம் தொடர்பான சர்ச்சைக்கு அரசாங்கம் விளக்கம். வடக்கில் அதிகரிக்கும் நிதி மோசடி, காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பல மில்லியன் டாலர் வருமானம். கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி இடமாற்றம் வெடித்த சர்ச்சை. தலைகீழாக மாறப்போகும் இலங்கையின் எதிர்காலம், ரணில் கூறிய ரகசிய ஆருடம். தேர்தல் முறைமைகளை மாற்றியமைக்க வேண்டும், ரவி கருணாநாயக்க. பிரித்தானியர்களுக்கு வெளியான அறிவிப்பு. கனடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் கொழும்பு தொடருந்து சேவை வெளியான மகிழ்ச்சி தகவல். யாழிற்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் ஹரணிய அமரசூரிய. தொடர்வன விரிவான செய்திகள். இந்தியாவின் அதானி குழுமம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது. குறிப்பாக மின்சார உற்பத்தி தொடர்பில் அதானி நிறுவனம் கோரிய விலை அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு கோரிய தொகையானது ஒப்பீட்டளவில் அதிகம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு அலகு மின் உற்பத்தியாக 8 அமெரிக்க சதங்களை அதானி நிறுவனம் கோருவதாகவும் இதனை விடவும் குறைந்த தொகையில் மின் உற்பத்தி செய்யும் பல நிறுவனங்கள் உண்டு எனவும் தெரிவித்துள்ளார். சில நிறுவனங்கள் 4 முதல் 5 அமெரிக்க சதங்களுக்கு ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதாக தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனத்துடனான பிரச்சனையானது மின் உற்பத்தி விலை தொடர்பானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதானி நிறுவனமும் குறைந்த விலையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வழங்கினால் அந்த நிறுவனத்திடம் ஒப்பந்தத்தை ஒப்படைக்க தயார் என மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனம் தொடர்பில் உலக நாடுகளில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளதாகவும், சில நாடுகளில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், சில நாடுகளில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளையோரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறைகளில் ஆட்கடத்தல்களில் ஈடுபடும் முகவர்கள் இளையோரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்களூடாக அணுகி ஆசை வார்த்தைகள் கூறி பெருந்தொகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருகின்றனர். இது தொடர்பில் யாழ்ப்பாணம், மானிப்பாய், கிளிநொச்சி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கிக் கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டுமென கூறி வங்கிக் கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி வருகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளையோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு முகவர்களூடாக பயண ஏற்பாடுகளை செய்து சட்ட ரீதியான முறையில் செல்ல வேண்டும். இது தொடர்பில் இளையோர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டாலே இவ்வாறான மோசடி சம்பவங்களில் இருந்து அவர்கள் தப்பிக்கொள்ள முடியும். இல்லையெனில் பெருந்தொகை பணத்தினை இழக்க நேரிடும் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். 2025 ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பினூடாக 7 பில்லியன் அமெரிக்க டாலர் புலம்பெயர் தொழிலாளர்களின் வருமானமாக எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது முகாமையாளர் DDG சேனநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவது குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரம் பெற்ற பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தும் முதலாவது நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். 2024 3,14,000 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக புலம்பெயர்ந்துள்ளதுடன் அந்த வருடத்தில் 6.51 அமெரிக்க டாலர் வருமானமாக கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை இந்த வருடத்தில் 3,40,000 இளையோர்கள் அளவில் தொழிலுக்காக வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என கோப்பாய் காவல் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பெயரில் பதாதைகள் கட்டப்பட்டுள்ளன. கோப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி வெதகெதர கடந்த 3 ஆண்டுகளுக்கு முதல் பொறுப்பதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தார். தமிழ் மொழி பேசக்கூடியவராக இருந்தமையால் கோப்பாய் காவல் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் இவரை இலகுவில் அணுகக்கூடியவாறு இருந்தமையால் காவல் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் குற்ற செயல்கள் பெருமளவில்
கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பொறுப்பதிகாரிக்கு பதுளை திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதிகளில் தமிழ் மொழி பேசக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கடமையாற்ற வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரி வரும் நிலையில் தமிழ் மொழி பேசக்கூடிய பொறுப்பதிகாரி திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த பதாதைகள் கட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் வீழ்ச்சிக்கு சுமார் ஒரு வருடம் முன்பு அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க கூறிய அரசியல் மற்றும் பொருளாதார கணிப்புகள் பெரும்பாலான உண்மையாகின. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்க தனது நெருங்கிய பத்திரிகையாளர்கள் குழுவிடம் இதேபோன்ற பல கணிப்புகளை வெளியிட்டுள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய நாட்டின் எதிர்காலம் மீண்டும் இருளடையும் என்று ரணில் விக்ரமசிங்க அந்த பத்திரிகையாளர்களிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளுக்கு மக்கள் குடிபெயர நான் ஒருபோதும் ஊக்குவித்ததில்லை. ஆனால் தற்போதுள்ள நிலையில் அதனை செய்தால் நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படும் என ரணில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த நபரிடமிருந்து சமீபத்தில் வந்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கணிப்புக்கு வழிவகுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொருளாதார ரீதியான அவர்களின் அணுகுமுறை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அரசியல் அனுபவமற்ற புதியவர்களால் நாட்டினை சரியான முறையில் நிர்வகிக்க முடியவில்லை என பல்வேறு தரப்பிலிருந்தும் அதிருப்தி வெளியிட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்து வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செலவுகளை மேலும் குறைக்கும் வகையில் தேர்தல் முறைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் அறிவித்த பின்னர் ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் அவர்களின் வியாக்கியானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செலவுகளை மேலும் குறைக்கும் வகையில் தேர்தல் முறைகளை மாற்றியமைக்க வேண்டும். மக்களிடையே இவ்வாறான செலவுகளை தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற பிரச்சினைகள் உள்ளன. இதனால் செலவுகளை குறைக்கக்கூடிய முறைகள் உள்ளனவா என்று அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். இந்த விடயத்தில் இதற்கு முன்னர் 8,900 பேரின் செலவுகள் மற்றும் 2,900 மில்லியன் ரூபாய் செலவிடும் பிரச்சினை தொடர்பில் கதைத்துள்ளோம். இந்த நிலையில் தற்போது முடிந்தளவு செலவுகளை குறைத்துக் கொண்டு செல்கையில் இந்த விடயத்தில் இதற்கு மேலும் செலவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய தேர்தல் முறையை உருவாக்க முடியாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். பிரித்தானிய பயணிகளுக்கு ஐரோப்பாவிற்கு பயணம் செய்யும் விதிமுறைகளில் தொடர்ந்து மாற்றம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி, மால்டா மற்றும் கிரீன் போன்ற பிரபல சுற்றுலா நாடுகளுக்கு பிரித்தானியாவிலிருந்து செல்லும் பயணிகளுக்கு ETIAS மூலம் முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் உருவாகியுள்ளது. இது கடவுச்சீட்டு முத்திரை முறையை நீக்கி பயணிகளின் உள்நுழைவு மற்றும் வெளியேற்ற விவரங்களை மின்னணு முறையில் சேமிக்கின்றது. ETIAS ஐரோப்பாவில் விசா தேவையில்லாத பயணிகளுக்கான புதிய பதிவு என தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியர்கள் இதில் பதிவு செய்ய 6 பவுண்டுகள் கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றன. இந்த பதிவு 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. பயணத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பே பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வார இறுதி நாட்களில் கனடாவின் ரொராண்டோவில் நிலவக்கூடிய காலநிலை குறித்து எதிர்வு கூறல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வார இறுதி நாட்களில் ரொராண்டோவில் சுமார் 30 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை மற்றும் மதிய வேளைகளில் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கனடாவின் சில பகுதிகளில் தபால் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கனேடிய தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. கனடாவில் தொடரும் பனி புயல் காரணமாக கனடாவில் ரொராண்டோ பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை தொடக்கம் யாழ் காங்கேசன்துறை கிடையிலான இரவு தபால் தொடருந்து சேவை மொரட்டுவையிலிருந்து தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. குறித்த தொடருந்து சேவையானது நேற்று இரவு முதல் சேவையை ஆரம்பித்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. காங்கேசன்துறை வரை செல்லும் இந்த தொடருந்து சேவையை வெள்ளவத்தையிலிருந்து ஆரம்பிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இரவு தபால் தொடருந்து சேவை மொரட்டுவையிலிருந்து தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. இதேவேளை அவிசாவளையிலிருந்து
ஹகவத்தை வரையிலான முன்மொழியப்பட்ட தொடருந்து பாதையின் நிர்மாணத்தை விரைவுபடுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் பிரதி தலைமை பொறியியலாளர் PJ பிரேமதிலக ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் உரையாற்றும் போதே இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடருந்து பாதையின் முதல் கட்டம் அவிசாவளையிலிருந்து ரத்தினபுரி வரை நிர்மாணிக்கப்படவுள்ளது. இரண்டாம் கட்டம் ரத்தினபுரியிலிருந்து ஹகவத்தை வரையிலும், மூன்றாம் கட்டம் எம்ப்ளிபிட்டிய சூரியவெவ மத்தள ஊடாக ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வரையிலும் நிர்மாணிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக பிரேமதிலக மேலும் தெரிவித்துள்ளார். இதில் அவிசாவளையிலிருந்து ரத்தினபுரி வரையிலான பகுதியில் அவிசாவளையிலிருந்து குறிவிட்ட வரையில் தற்போது அளவீடுகள் முடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கிற்கு வருகை தந்துள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்து கல்லூரி அதிபருடன் கலந்துரையாடிய அவர் பாடசாலை கல்வி செயல்பாடுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதுடன் மாணவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இன்று மாலை சுழிபுரம், ஏழாலை மற்றும் சண்டிலிப்பாய் பகுதிகளுக்கு சென்று மக்கள் சந்திப்புகளில் ஈடுபடவுள்ளார். நாளை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பிரதமர் விஜயம் மேற்கொள்ளவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.